தேவ அழைப்பை நீங்கள் பெற்ற விதம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முதலாவது அழைப்பு நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பொழுது 11/2/1955 ஆண்டு அன்று வாழ்க்கையை வெறுத்து வேலையில்லா திண்டாட்டம், பணத்திண்டாட்டம், படிப்பில் தோல்வி, சரீரத்தில் நோய், குடும்பத்தில் வறுமை, இப்படி பல பிரச்சனைகள் மத்தியில் நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று ரயில் தண்டவாளத்தை நோக்கி போய் கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய சித்தப்பா மிஸ்டர் அலெக்ஸ் ரத்னம்னு, அவங்க இயேசுவை அறிந்தவர்கள், ஒரு பக்தன். அவர்கள் எனக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் எதற்காக என்பதை 1 மணி நேரம் விவரித்து சொன்னார். அப்போது அன்றைக்கு எனக்கு ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் கிடைத்தது. அப்போது அடுத்தபடியாக என் உள்ளத்தில் வந்த ஒரு பெரிய எண்ணம், இந்த சமாதானத்தை என்னை போலவே மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அன்னைக்கு தான் எனக்கு ஊழியத்தின் அழைப்பு. பைபிளை படித்தேன். பைபிளில் தேவன் முகமுகமாய் மோசையோடு பேசினார், தாவீதோடு பேசினார். இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ நம்மளும் பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு அதுக்காக ஒரு 7 வருஷம் ஜெபம் பண்ணேன். அதே போல் 10/10/62 அன்று என் குடும்ப ஜெப நேரத்தில், சாதாரண ஜெப நேரத்தில் அந்த அறை முழுவதிலும் ஒரு பிரகாசம் நிரப்பிட்டு, உனக்கு நான் இந்த உலகத்தில் இருந்த பொழுது எனக்குள் இருந்த அந்த மனதுருக்கத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று வைக்கிறேன். நீ மனதுருகி மக்களுக்காக என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்று சொன்னேன். அதான் என்னுடைய 2வது அழைப்பு. முதல் அழைப்பு ஆத்துமாக்களை அதான் பண்ணும், அதே இதை என்ன அறியாமலே வந்தது. 2வது ஆண்டவர் சொன்ன மனதுருக்கத்தை கொடுத்து ஊழியம் செய்யும்படி சொன்னார்.